ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் கீதா வந்துட்டேன். ரொம்ப நல்லது. எங்க முகத்தை காட்டுங்க. ஆமாக்கா. பாருங்க. ஆ, நாக்க தெரியுதுங்களா? நாக்க நீட்டுங்க. அந்த மஞ்சள் எல்லாம் போகணும். அந்த சரிங்க ஐயா. நாக்கில் இருக்கிற வெள்ளை. மஞ்சள் இருக்குங்களா? ஆமா, அதெல்லாம் ஐயா, போறதுக்கு ஆமா, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்பதான் சரி கழுவிட்டு இருக்கு. சரி. வெள்ளம் தண்ணி குடிச்சேன் இப்பதான். லெமன் புழிஞ்சு ம். வெள்ளம் தண்ணி குடிச்சேன். அருமை அருமை. சரி. சரி. பார்த்துட்டு பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க. அந்த தொண்டை காஞ்சி போச்சு, தண்ணி குடிங்க. இப்பதான் ஐயா வெள்ளம் தண்ணி குடிச்சேன். புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க எமலோகம் தான் போகணும். எங்க போகணும்? சரி, நீங்க எமலோகம் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? மூடிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த அவரவர்கள் வேலையை அவரவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவரவர்கள் வேலையில உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க பரமேஸ்வரி? ஐயா, பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு ஐயா. பொண்ணுக்கு என்ன வயசு, பையனுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 27, பையனுக்கு 30ங்க ஐயா. திருமணம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கு? பையனுக்கு ஆகலைங்க ஐயா, பொண்ணுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? வீட்டுக்காரர் இருக்காருல்ல ஐயா, வீட்டுல யானை வளர்க்க, துணி துவைக்க, சோறாக்க, குழம்பு வைக்க. இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க? அவன் பண்ணிட்டு போறான். எங்க ஐயா பண்றாங்க? பண்ணலைன்னா அவங்க போயிட்டு போறாங்க. நீங்க கவலைப்படுறீங்க. இப்படித்தான் நான் பேசுவேன். இப்படித்தான் அப்படிதான் ஐயா பண்ணணும். இனிமேல பண்ணுங்க. திங்காட்டி பாரு, இதுதான் பாரு, எனக்கே நான் பண்ணிக்க முடியாது. நான் பண்ணிக்கொள்ள முடியாது. அவனுக்கு எப்படி? எனக்கு நீங்க நோயாளி, மருத்துவமனையில ஒரு நோயாளி படுத்திருக்கிறான். அவனை நாங்க ஆஸ்பத்திரி பூரா சுத்தம் பண்ணிட்டு இருப்பானா? ஆஸ்பத்திரி பூரா வேலை வாங்க போவானா? ஆஸ்பத்திரிக்கார வேலை செய்ய போவானா? என்னங்க இது? கரெக்ட் தாங்க ஐயா. அது அப்படியே ஆஸ்பத்திரியில ஒரு நோயாளி படுத்திருக்கான்னா அவன டாக்டருக்கு ஊழி செஞ்சுட்டு இருப்பானா? அங்க இருக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஆஸ்பத்திரி வேலை செஞ்சுட்டு இருப்பானான்னு கேக்குறேன். அங்க போய் நோயை குணமாக்குறதுக்காக 6 மாசம் படுத்திருக்கிறான். அந்த மாதிரி தான் நீங்கள் நோயை குணமாக்குறதுக்கு 6 மாசம் சொல்லிருங்க. 6 மாசம் பெட்டை விட்டு எதிர்க்கணும்னு சொல்லியாச்சு. இன்னையிலிருந்து அந்த வேலையை பண்ணிருங்க. எல்லாரும் அப்படித்தான். புரியுதா? சரிங்க. கீதாவுக்கும் அப்படித்தான். நீ சமையல் கட்டு பக்கம் நீங்க யாரும் போக கூடாது. புரியுதா? நான் ஏற்கனவே செய்யறது இல்ல ஐயா. அதான் பிரச்சனை. இனிமேல் யாரும் சமையல் கட்டு போக கூடாது. 180 நாள் சமையல் கட்டு வந்து யாரும் இறங்க கூடாது. புரியுதா? சரிங்க. இது இன்னையில இருந்து உத்தரவு. நாளைக்கு ஏதாவது சமையல் பண்ணு சொன்னீங்க, வேப்ப கட் பண்ணிடுவேன். புரியுதா? அப்புறம் நீங்க எங்கேயோ போயிட வேண்டியதுதான். நானும் பார்க்கற சும்மா போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே கை கால் வலி 10 வருஷமா நோயில சித்திரவதைப்பட்டு இருக்கு. இதை கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்குது. அங்க போய் எதுவும் பண்ணக்கூடாது. கேட்டா வாயில புண்ணு என்னால பண்ண முடியாது. என்னது வாயில புண்ணு? யார கேட்டா வாயில புண்ணு, எதை போட்டாலும் எனக்கு வலிக்கும், எதுவும் செய்ய முடியாது சொல்லிருங்க. வாயில புண்ணு இருக்குது, அது நல்லா வாயில ஒரே அடி ஏப்பா வாயில புண்ணு, அவ்வளவுதான். ருசி பார்க்க முடியாது, காரம் பார்க்க முடியாது, உப்பு பார்க்க முடியாது, எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா வாயில புண்ணு. நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். சுத்தம் பண்றப்ப வாயில புண்ணு வரும்னு எங்களுக்கு தெரியும். பாடத்துல படிச்சு பாடம் படி நான் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை விடுங்கன்னு சொல்லுங்க. என்னது மருத்துவம் படிச்சுட்டு இருக்கேன். மாறநாட்டி கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. இன்னையில இருந்து உத்தரவு. நோய் சரியாகும். சரி, பேச சொல்லுங்க. என்னை பேச சொல்லுங்க. பையனை என்ன பேச சொல்லுங்க. புரியுதுங்களா? போன்ல பேச சொல்லுங்க. சரிங்க ஐயா. குடிச்சு வாங்கி விடுறேன். ஏன்னா மருத்துவர் என்ன சொல்லியிருக்க, 6 மாசம் படிக்கூட எதிர்க்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க வீட்டு வேலை செய்ய சொல்லி இருக்கிறீங்க. இது உடம்பு நல்லாகாது. என்னது உடம்பு நல்லாகாது? ஏதாவது தூக்கி டக்குன்னு கழுத்துல முடிச்சிருச்சு, நான் முடிஞ்சது கதை. ஏதாவது கோபத்துல புடிச்சு எடுப்பீங்க,
டக்குன்னு ஒரு அரிசி மூட்டை பிடிச்சி இழுப்பீங்க, அல்லது ஒரு காய் ஒரு கோணத்துல இருந்து ஏதோ ஒரு தவறான கோணத்துல இருந்து இழுப்பீங்க, டக்குன்னு கழுத்துல பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் நான் வாயை மூடிடுவேன், ஓடி போயிரு நான் சொல்லிடுவேன். புரியுதா? சரிங்க. சும்மா என்ன உயிரின விளையாட்டுங்களா? அவன் வெந்து போய் நொந்து போய் இத்து போய் கிடக்குது, நரம்பெல்லாம் இத்து போய் கிடக்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டூப்ளிகேட்டிங் பண்ணி வலுவழுப்பாய் இப்பதான் ஒர்க் ஷாப்ல போய் கொஞ்சம் சீவனை போட்டு கழுவிட்டு இருக்கிறான். அது அப்புறம் கிரீஸ் போட்டு ட்ரையல் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதெல்லாம் 6 மாசத்துக்கு அப்புறம் ட்ரையல் பார்க்கணும். வேலை செய்யலாமா? அப்பதான் மம்டி எடுத்து பாடு, அப்பதான் மம்டி எடுத்து கொத்திப்பாரு. என்ன சொல்றேன் உங்களுக்கு? 6 மாசம் கழிச்சு நொண்டி அடிச்சு பாருன்னு சொல்றேன். நொண்டி அடிச்சு பாக்குறதுக்கு 6 மாசம் ஆகுதுன்னா நீ போய் மம்டி வேலை செய்யணும், இன்னைக்கே மம்டி வேலை செய்யணும். எவங்க அறிவில்லை உங்க வீட்டுல யாருக்குமே? ஐயா காலையில இப்ப பாத்திரம் விளக்கி துணி துவைச்சேன். இப்ப என் துணி மட்டும் தான் துவைச்சேன். இப்ப துணியெல்லாம் துவைக்க வேணாமாங்க ஐயா? எதுவும் துவைக்காதீங்க, மூடி கம்முன்னு இருங்க. நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க. சரிங்க ஐயா. 180 நாளுக்கு யாரும் எங்கேயும் போக கூடாது. புரியுது? உங்க துணி நீங்க துவைச்சுக்கோங்க. என்னது? சரிங்க. யார் துணி என் துணி துவைச்சு? மட்டும் தான் ஐயா துவைச்சேன். உங்க துணி துவைச்சுக்கங்க, உங்க தண்ணி பண்ணிக்கங்க, உங்க சமையல் மட்டும் பண்ணுங்க. இனி அடுத்தது சமையல் இல்லாம வேலை எல்லாம் சொல்லி தரப்ப கொஞ்ச நாள் போச்சுன்னா சமையலே இல்லாம உடம்ப சுத்தம் பண்ற. இப்ப நீங்க சொன்ன கடத்தான் தெரியுது. இனிமேல் சமையலே இல்லாம சுத்தப்படுத்தலாம். அது சமையல் இல்லாம இருக்கிற உணவெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த உணவு சொல்லி தர போறேன். சரிங்க ஐயா. சரிங்க. எங்க வைத்தியனா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்னங்க 10 வருஷமா சிறுநீர் போயிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 2 தடவை ஒண்ணுக்கு போகுது. ஒரு நாளைக்கு 48 தடவை. இந்த மாதிரி 10 வருஷம் அவதிப்பட்டு வர்றான். அவனை ஒரே நாள்ல கண்ட்ரோல் பண்ண. என்னது? ஒரே நாள்ல கண்ட்ரோல் எப்படிங்க சாத்தியம்? என்ன மந்திரம் போட்டனா? ஒண்ணுமே பண்ணல. ஐயா. அப்ப கடவுளேன்ட்டு போயிட்டானே. அதுக்கப்புறம் வரவே இல்லை பாருங்களேன். ஏன்னா அவனுக்கு செல்போனு இயக்க தெரியல, டச் போனு இயக்க தெரியல, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லித்தான் அவனுக்கு தெரிஞ்சுது. இதை வேடா சும்மா வந்தா பேசுவேங்க. அது என்ன எங்க கையில இருக்காதுங்க. இதை பேரனுக்கு விளையாண்டு இருப்பாங்க. பேரனுக்கு விளையாண்டு இருக்கிறதுக்கு நீ செல்போன் வாங்கி கொடுத்துன்னு கேட்டேன். என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. எல்லாம் 100க்கு எல்லாம் முண்டங்கள் தான். எல்லாம் அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன படி தொலைகிறது எல்லாமே. நோய் மட்டும் நல்லாகணும். கக்கூசுகள் கொண்டு எப்படிங்க நோய் நல்லாகும்? கக்கூசுகள் உட்காந்துக்கிட்டு கக்கூசுகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே கக்கூசுல கழிவறையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமாய்யா. உடம்புக்குள்ள கழிவறை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா. அது மட்டும் இல்ல, எல்லா வீடும் கக்கூசத்தான் இருக்குது. தின்னு தின்னு கக்கூசு வீட்டுக்குள்ளே கக்கூசு கட்டிக்கிற தின்னு தின்னு பேண்டுட்டே இருக்கிறான். என்னடா கொடுமையா இருக்குது. நாம அருவருப்பா வாழம் தெரிஞ்சு பாருங்க. அதனாலதான் மலத்தையே நிறுத்தணுங்கிற நாம. என்னது? இனிமேல நீங்க தூய்மையான தங்கங்கள் பன்றிக்குட்டியோட சேர முடியாது. பன்றிக்குட்டோடு சேர முடியாது. அதனால நீங்களா தங்கமாக மாறுகிறீர்கள். நீங்கள் பன்றிக்குட்டியோட சேர முடியாது. உணர்ந்து சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆண்டுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆண்டுக்கு வேலை விட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க படிக்கிறீங்க. உங்களுடைய உணவு மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு பேசாம வாய் மட்டும் கம்முன்னு இருக்கிறீங்க. 2 நாளைக்கு ஒருக்க இனிமே கொடுக்குறீங்க. அதெல்லாம் இனி சரியாது. இனிமேலா 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்க வெளிக்கு போறோம்லாம் பண்ணிடுவேன் பாரு. இனிமேல் எல்லாத்துக்கும் 2 நாள் பயிற்சி கொடுக்க போறேன். 48 மணி நேரத்துக்கு ஒருக்காதான் சுத்தம். என்னது? அப்படி வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் நல்லாயிரும். 48 அவங்களுக்கு போட்டாச்சு. யாருக்கு போட்டாச்சு? பெங்களூர் பத்மா போட்டாச்சு. 48. அவங்க மெடிக்கல்ல டாக்டர். அவங்க டெக்னிக்கல் டாக்டர், மருந்து டாக்டர் கிடையாது. மருந்து டாக்டர் போய் சேர்ந்திருப்பாங்க. புரியுதா? அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க உடம்பை தூய்மை செய்கிறேன். தூய்மை செய்துங்கிறது பல ஆயிரம் ஆண்டு இருக்கிற பழக்கங்கள் தான். அது இடையில விட்டு போய் இந்த வெள்ளைக்கார முண்டங்கள்லாம் 120 ஆண்டுக்கு முன்னாடி அந்த மருத்துவமே கிடையாது. 1900 அந்த மருத்துவமே வருது பாரு. உங்களுக்கு கபம் நிறைய இருக்குது. கபம் உடையுது. கபன்னு உடையுது. வெள்ளம் தண்ணி குடிச்சா ஐயா காலையில கொஞ்ச நேரம் வந்துரும். அந்த என்ன பண்ணும்? எலுமிச்சை அது என்ன பண்ணும்? கீழே நாளைக்கு என்ன பண்ணலாம்னா வெறும் தண்ணியில தொடங்கலாம். புரியுதா? சரிங்க ஐயா. வெறும் தண்ணியில தொடங்கி 10 மணிக்கு ஒரு சை உணவு சாப்பிட்டுக்கலாம். அப்படி பண்ணலாம். காலையில வெறும் தண்ணி மட்டும். வெறும் தண்ணி மட்டும். காலையில வெறும் தண்ணி தொடங்கிட்டு ஒரு 10 மணிக்கு பேரிச்சு மலை சாப்பிட்டுக்கலாம். 4-5 பேரிச்சு மலை சாப்பிட்டுக்கலாம். புரியுதா? நிறைய இருக்கு. 100கணக்கான முறை இருக்கு. பயப்பட தேவையில்லை. இப்ப நீங்க பேரிச்சு மலை சாப்பிட்டா அதை எடுத்துருவோம் நான். நீங்க திடீர்னு நீங்க பேரிச்சு மலை சாப்பிடக்கூடாது. நான் சொல்லும் பொழுதுதான் சாப்பிடணும். அதுல டெக்னிக்கல் இருக்குது. புரியுதா? அதாவது வித்தை தெரிஞ்சவன் தான் இருந்த இடத்துல எல்லாத்தையும் நிகழ்த்த முடியும். உங்களை யாருமே பார்க்காம
உங்களை பாருங்க 180 நாள் நான் நடக்க வைக்கிறது இயற்கையினுடைய வேலை. நான் என்ன சொல்றேன், இயற்கை திருப்பி போடுறேன். அது எப்படி கை கால் நல்லா ஆகுது? அப்ப இயற்கை திருப்பி போடுறப்ப அங்கங்க வலுவலுப்பு கிடைக்குது. வலுவலுப்பு கிடைக்குது. அங்க இருக்கிற சளியை பூரா உறிஞ்சு உறிஞ்சு வெளியே கொண்டு வருது, வாயில போகுது. இனி போக போக இருமல் குறைஞ்சிரும். போக போக இப்ப தூண்டி பரவாயில்ல இப்போ. எல்லாம் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும். நுரையீரல் நல்லா வேலை செய்யுது. நுரையீரல் நல்லா வேலை செய்யும். நுரையீரல் நல்லா வேலை செஞ்சுதான் தூக்கம் வரும். என்னது? தூக்கம் வரும். ஒழுங்கா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கணும். தூங்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஒழுங்கா தூக்கம் வருது இல்ல? இன்னைக்கு பரவாயில்லையா, தூங்கிட்டேன். இதெல்லாம் உண்மை. வலி குறைஞ்சிருக்கு. காலை தூக்கி கால் மேல போட்டு பாருங்க. வலி இல்ல, அதெல்லாம் போடுறேங்க ஐயா. போடுறேன். சும்மா நீங்க எப்பவுமே வந்து கட்டல் மேலதான் உட்காந்துக்கணும், புரியுதா? கீழே உட்கார்றதுக்குலாம் 6 மாசம் ஆகும். கீழே உட்கார்றதுக்குலாம் முதல்ல கட்டல் மேல ஒழுங்கா உட்காரீங்கன்னு பாருங்க. கட்டல நிமிந்து உட்காரணும் பாருங்க. கட்டல் மேல காலை வைக்கிறீங்கன்னா பாருங்க. கால் மேல் காலை போடுறீங்களான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் நீங்க படுக்கையிலே உட்காந்துட்டு ஆசனம் போடுற மாதிரி, சமணங்கால் போடுற மாதிரி வந்துரும். அதெல்லாம் வந்துரும். ஏன் வருதுன்னா உள்ள சுத்தம் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. உங்க உடம்பே டாக்டரா மாறுது இல்ல? உங்க உடம்பே என்னப்பா மாறுது? டாக்டரா மாறுது. அங்க போய் பிசியோதெரபி போனீங்களே, நோய் நல்லாச்சா? ஐயோ, பிசியோதெரபி நான் கை வைக்கவே விட மாட்டேனே, மருந்து மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்ப எப்படி பிசியோதெரபி இல்லாம வலி குறைஞ்சிட்டு வருது? அவனும் டாக்டருங்கிறான், பிசியோதெரபியும் தனி டாக்டருங்கிறான். என்னடா கொடுமையா, மருந்து கொடுக்குறோம் டாக்டரு, பிசியோ வேலை சும்மா அது என்ன ஒண்ணும் பண்றது இல்ல. மேலையிலையும் போட்டு விட்டு அங்கங்க வச்சு விட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுவான். ஒரு சிட்டிங் 100 ரூபா 1000 ரூபாம்பா. வலி கொடுமை தாங்க முடியாது ஐயா, நான் போனதில்லை அதெல்லாம். சரி, நல்லது போயிட்டு இருக்கிறவன் இன்னாரம் என்கிட்ட ஒரு மூட்டுவாதம் குணமாக்கி நேற்று போட்டாச்சு. 150 பேர் பார்த்திருக்கானுங்க. மூட்டுவாதம் மெல்ல மெல்ல குணமாகி வருகிறது அப்படின்னு போட்டிருக்கேன். 100 பேர் பார்த்திருக்கானுங்க. சரி, உடனே அங்கிருந்து போன் வருதான்னு அது கிடையாது. அப்படியே கல்லூரி மங்கனவாட்டு உட்காந்துக்க வேண்டியது. என்னது? நீங்க ஒரு சந்தேகப்படுறாங்க ஐயா. ஆமா, இப்படியே போட்டிருக்கேன். முடக்குவாதம் முன்னேறி எப்படி சொல்லி போட்டிருக்கேன். அந்த பைபிள்ல சொல்ற வசனத்திலே போட்டிருக்கிற முடப்பர் நடப்பார்னே போட்டிருக்கேன். முடப்பர் நடப்பார் அப்படியே போட்டிருக்கேன். நான் பைபிள்ல சொல்ற வாசத்தை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. அதுல ஒரு புத்திசாலி ஒரு புத்திசாலி என்ன சொல்லியிருக்கானா, நான் சொல்ல முடக்குவாத கீதா முடக்குவாதம் கீதா அப்படின்னு போட்டிருக்கேன். அது என்ன சொல்றானா, முடக்குவாதம் குணமாகின்ற கீதான்னு போடுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான். சேர்றா அப்படின்ட்டு நானு. அவன் பார்த்துட்டான், நல்லாகிறது பார்த்துட்டான். அவன் உங்க நல்லாகிறது பார்த்துட்டு, ஐயா அந்த முடக்குவாதம் கீதான்னு எடுத்துட்டுங்க ஐயா, முடக்குவாதம் குணமாகும் கீதான்னு போடுங்கிற. சேர்றான்ட்டு நான் குணமாகும். இப்ப இன்னைக்கு அப்படிதான் போட போறேன். அவன் சொல்லி நான் கேட்கணும் இல்ல, யாரா போடுங்க. எங்க பிள்ளைங்க பரவாயில்ல, நீங்க யூடியூப்லாம் வரமான்றாங்க. ஆமா, அப்ப முடக்குவாதம் குணமாகும் கீதான்னு போட்டோன்னே நேற்று வந்து 77 வயசுல ஒரு கிழவன் சென்னையில, இந்த சென்னைங்கிற திருச்சியில BHL பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ல வேலை செய்யறவன் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டான். வயது 77, புரியுதுங்களா? பென்ஷன் வாங்கிட்டு இருக்கான். அவன் முடக்குவாதத்தை பார்த்துட்டு எனக்கு போன் பண்றான் கிட்ட. ஐயா நானும் தான் முடக்குவாதம்ங்கிறான். என்னது முடக்குவாதம்? வெளியே சொல்ல பயப்படுறாங்க. அது உணவு இல்லைன்னா பயப்படுவாங்க. உணவே இல்லைன்னு சொன்னா அந்த வைத்தியத்துக்கு வர மாட்டாங்க. நான் தான் விதவிதமா சாப்பிட சொல்றேன்ல, என்னை கேட்டீங்கன்னா ருசியா கொடுப்போம்ல. நாங்க அந்த உணவு ருசியா கொடுத்ததான் சரி பண்ணுவோம். அப்புறம் அதுல அவர் சொன்னாரு வயது என்னன்னு 77 BHL வேலை செஞ்ச பொண்டாட்டி பக்கத்தால இருக்குதுனாப்புல. சரி ரைட் இருக்கட்டும். நான் சொன்னேன் முடவர் நடப்பார்ட்டு. நான் அதே வாக்கிதான் அந்த முடவர் நடப்பார், குருடர் பார்ப்பார், சேவடர் கேட்பார் அப்படியே சொன்னேன். அவ வந்து எப்படி பண்ணலாங்களாங்க. முதல்ல வீடியோ பாரு, அந்த மாதிரி சாப்பிடு. முதல்ல முடியல என்கிட்ட வாண்ட, முதல்ல வீடியோ பாரு, அதாவது சாப்பிடு, புத்தகம் இருக்குது வாங்கி படிச்சுக்கோ, செலவே இல்லாம தப்பிச்சுக்கோ. என்கிட்ட வந்தீங்கன்னா ஃபீஸ் உண்டுன்ட்டேன். பரவாயில்லைங்க, ஃபீஸ் ஏதோ கொடுத்துதானே ஆகணுங்கிறேன். அப்படிவா நீயே செஞ்சு கூட முடியாதுங்கிறான். எனக்கு ஃபீஸ் கொடுக்கணுங்கிறேன், வாங்க அப்படின்ட்டு. நல்லா பார்த்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா அப்படின்ட்டாங்க. பார்த்துட்டு 10 நாள் இன்னும் கொஞ்சம் வழி ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் ஐயோன்னு கத்துட்டுங்க. ஐயோன்னு கத்துட்டு ஐயோ இன்னும் ஒரு 10-20 நாள்ல கொஞ்சம் 100 பேர் வர போறாங்க ஐயா உங்ககிட்ட. வரட்டு அதுக்குள்ள நாமெல்லாம் நம்ம 12 பேர் வைத்தியர் ஆயிரணும். 12 பேர் நான் சொல்லிடுவேன், எனக்கு நேரம் இல்ல,
பாண்டிச்சேரி அரவாட்டி போயிருப்பேன். எனக்கு நேரம் இல்ல, நீங்க யார்கிட்ட போகணும்னு சொல்லுவேன், பரமேஸ்வரிட்டு போவோம். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நல்ல முடிச நல்லானதுக்கு அப்புறம் கீதா நல்லானதுக்கு அப்புறம் கீதா போய் பாத்துக்க போன்றோம் நான். எப்படி ஒரு டாக்டர் சொல்றான் பாரு பாரு, எதை அங்க போ, கண்ணுக்கு போ, காதுக்கு போ, மூக்குக்கு போன்னு பிரிச்சு விடுறான் பாரு. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எங்க 12 ஆளுகளுக்கு பிரிச்சு விட்டுருவேன். அவங்க வைத்தியம் பாட்டு இருப்பாங்க. அவங்க பணம் அங்க கொடுத்துரு, அவரு கணக்குல அக்கௌண்ட்ல போட்டுரு, நீங்க வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் பணத்தை. போதுமா? ஆனா எல்லாம் வேணாம் ஐயா, கடைசி வரையும் கூட இருந்தாலே போதும் ஐயா. ஆமா இல்ல ஐயா, இல்ல, அதான் ஐயா உண்மை. அதெல்லாம் ஏங்க நான் வைத்தியம் ஆமா, நான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, அறவழியில பொருள் லிட்டர் சொல்றாரு. நீங்க அறவழியில பொருள் லிட்டர் காட்டுங்க, நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, உங்க ஊடெல்லாம் அடங்கி போயிரு. என்னது அப்ப ஐயா இந்த குறைவற்ற செல்வம் இது எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்தது ஐயா. சரி, அத நீங்க தொழிலா மாத்துங்க. என்னது தொழிலா மாத்துங்க. தொழிலா மாத்தி நீங்க சம்பாரிங்க. நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மரணடி வீட்டுல விழுகும். புரியுதா? வாயை மூடிட்டு இருப்பாங்க. என்னது 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற மருமகளை எடுத்து பேச சொல்லுங்களா பார்க்கலாம் மாமியால. 1 லட்ச ரூபாய் காலேஜ் ப்ரொஃபசர் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற மகளை அப்ப எடுத்து பேசிடுவாடா? பேச மாட்டாங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற வேலை மாமியை எடுத்து பேசிடுவாடா? 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற மகளை அம்மா எடுத்து பேசிடுவாளா? பேச புரிஞ்சுக்குங்க, மாட்டாங்க. பொருள் வலிமை உடையதுமா, பொருள் வலிமை உடையது. என்னது பொருள் வலிமை. அது அறவழியில் ஈட்ட வேண்டும். என்ன நல்ல வழியில் ஈட்ட சொல்றேன், அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் மருத்துவராய் பொருள் ஈட்ட பாருங்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இல்லாட்டி 10 வருஷம் சாக போறதுல ஒரு தடவை சாக போறது முக்தி அடைறதுக்கு முன்னாடியாவது இந்த கடையை சொல்லி கொடுத்து நான் 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு சொன்னீங்கன்னா தான் நீங்க உண்மையான மாணவன் அர்த்தம். என்னை பெருமைப்படுத்தினாலும் உங்களுக்கு எந்த நன்மையும் வராது. புரியுதா? பெருமை எனக்கு வந்தாச்சுங்க, பெருமை எனக்கு நீங்களே நோய் நல்லா அதான் எனக்கு பெருமை. என்னது உண்மைதான் ஐயா. நீங்க வந்திருக்கீங்க, நோய் எங்கிட்ட வந்த பூரா நோய் நல்லாயித்தான் பண்ண, செத்தவன் வரலாறே கிடையாது. இவன் 400 அனுப்பிச்சிருக்கும் பாருங்க, 4120 குழந்தைகளுக்கு மருந்தை கொடுத்து 48 குழந்தைகளை கொலை செஞ்சிருக்கானுங்க டாக்டருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஐயா பெண்ணும் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? குழந்தைங்க அதான் சொன்னீங்களே. ஆமா, 2006 டெல்லி எய்ம்ஸ் 2006 டெல்லி எய்ம்ஸ் 4200 ஆரோக்கியமா இருக்கிற 4200 குழந்தைகள் மேல மருத்துவ பரிசோதனை பண்ணிருக்காங்க. ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைகளை எதுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணணும்? அப்படி பண்ணி 48 குழந்தைகள் செத்து இருக்கிறாங்க. 4200 கூட ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அந்த மருந்து பெற்றோர்களுக்கே தெரியாது. என்னது பெற்றோர்கள் தெரியாமையே அந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டு மருந்து கொடுத்துருக்கானுங்க. யார் நம்பிக்கை விற்கிறானுங்க? யாருங்க? அவனுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறவங்க, அத்தனை பேரும் லஞ்சம் வாங்குறவங்க, கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கு தெரியாமையே நம்பிக்கை கொடுக்கறது. அதாவது நோய் வராதுக்கு முன்னாடியே அடுத்த வருஷத்துக்கு காய்ச்சல் வரும், இப்பவே மருந்து கொடுக்கறதாம. என்னது அடுத்த வருஷத்துக்கு வர காய்ச்சலுக்கு இப்பவே மருந்து கொடுக்கறது? அது எப்படி அடுத்த வருஷம் காய்ச்சல் வரும் உனக்கு எப்படி தெரியும்? அதானே ஐயா. ஏங்க இது நிலமாப்பா, நிலம் மேகம் கருக்குதுங்க, அது பாக்குறோம், புரியுது. அப்புறம் ஆடி மாசம் வருது, மழை வருதுன்னு தெரியுது. அதுக்காக நம்ம அதுக்குள்ள சிஸ்டம் இருக்குது. ஆடி மாசம் மழை வரும், ஐப்பசி மழை வரணும், காடெல்லாம் உழவு ஓட்டி வச்சிருக்கணும். அது வேற. அது வருமுன் காப்பது, அது வேற. புரியுதா? நமக்கு நோய் வருது இவனுக்கு எப்படிங்க தெரியும்? இதுதான் அந்த டாக்டருக்கு என்ன பண்றாங்கன்னா, போலி நம்பிக்கைகளை கொடுத்து நம்பிக்கையே விற்கிறது, நம்பிக்கை வித்துறது, நம்பிக்கையை வித்து உங்களை கொலகாரணமாக்குறது. இதைத்தான் திருவள்ளுவர் ஐயா 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதியிருக்காருன்னா, உற்றவன் என்று சொன்னால் நோயாளி, உற்றவன் தீர்ப்பான் என்று சொன்னால் மருத்துவன், அப்புறம் மருந்து என்று சொன்னால் மருந்துனா மருந்துதான், பின்பற்றுவன் என்று சொன்னால் மருந்தையே பின்பற்றி வாழ்றவன். இப்ப இதை 4 நீங்க வர்றீங்களா இல்லையா? உற்றவன் யாரு? நோயாளி. சரியா? தீர்ப்பான் என்றால் மருத்துவன். சரி, அப்ப மருத்துவன் என்ன கொடுப்பான்? மருந்தையா. சரி, மருந்து என்ன பண்ணிட்டேன்? மருந்து என்ன சொல்லுவாங்க? மருந்தையே சாகுற வரைக்கும் மருந்தே தின்று சாக வேண்டியதான். அந்த மருந்தையே தின்று சாகுறது 4வது யமன். அப்ப நீங்க ஒரு யமன், மருத்துவர் யமன், மருந்து ஒரு யமன், மருந்தையே தின்று சொல்றான் பாருங்க, அது ஒரு யமன். அப்ப 4 யமன்கள் சேர்ந்து உங்களை என்ன வைக்க? வாழ வைக்குமா சாக வைக்குமா? சாகடிக்கும். அதுதான் நீங்க. இது எப்ப கண்டுபிடிச்சாரு திருவள்ளுவர்? 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. இப்ப நீங்க இதான் மருத்துவர்கள் இப்ப கொண்டுட்டு இருக்கானு பாருங்க, அதை ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க.
இது டெல்லி எய்ம்ஸ்ல 2006 நடந்தது. டெல்லி எய்ம்ஸ்ல 2006 நடந்தது. டெல்லி எய்ம்ஸே பண்ணுது. பண்ணி 50 குழந்தைகளை கொலை செஞ்சிருக்கானுங்க. பார்லிமெண்ட்ல விவாதம் நடக்கிறப்ப அது ஏற்கனவே அந்த குழந்தைகள் அப்ப அது அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. 1.8 விழுக்காடு தான். அது ஏற்கனவே அந்த குழந்தைகள் நோயாளி இருந்தாங்க. சரி, ஆனா அந்த ஆராய்ச்சி பண்றப்ப அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களை கேட்கும் பொழுது டாக்டர் சொன்னாங்கிறதுக்காக இந்த டிராப்ஸ் கொடுத்தோம். என்னது டாக்டர் சொன்னாங்க. இப்ப அப்படிதான் டாக்டர் சொல்லிட்டாரு. சாப சொல்லி இருக்காரு டாக்டர். ஏங்க அடுத்த வாரம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நோய் வருது, இப்ப எதுக்கட மருந்துனா அந்த நம்பிக்கை விதைத்து, போலியோட நம்பிக்கை விதைத்து, நம்பிக்கையை விற்று அந்த ஏழை குழந்தைகள் அத்தனையுமா பரதேசி குழந்தைகள். யாரு? பிச்சைக்காரில குடிசையில வாழ்ற குழந்தைகள். என்னது? அவங்கதான் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் பணக்காரன் கொடுங்க, ஆப்பு வச்சிருவான்ல, வக்கீல் கொடுங்க, வக்கீலோட பேரனு கொடுங்க, பணக்காரனோட அம்பானோட பேரனு கொடுக்க வேண்டியதானே. அப்ப குடிசையில வாழ்ற பன்னிக்குட்டி மேய்க்கிற, குடிசையில வாழ்ற அறிவில்லாத காட்டு முண்டங்கள் மாதிரி நினைத்து கொண்டு அவர்களுக்கு மருந்தை கொடுத்து கொலை செஞ்சிருக்கிறீங்க. இந்த பார்லிமெண்ட்ல 2006 மானங்கட பேசியிருக்கிறாங்க. அதுல அவனுக்கு சொல்றானுங்க அது 1.8 அப்பவும் செத்து போட நியாயப்படுத்துறானுங்க. அது 1.8 தான் செத்து போச்சு, மற்றதெல்லாம் தப்பிச்சுது. அறிவட்ட முண்டங்களா. அப்ப பெற்றோர்களை பேற்று காணும் பொழுது எங்களுக்கு இது தெரியாது, அவங்கதான் கொடுக்க சொன்னாங்க, நாங்க கொடுத்தோம். அப்ப 50 குழந்தை செத்து போன குழந்தை, அந்த குழந்தைகள் அனாதை. அப்ப ஒரே குழந்தை பெற்று இருக்கு, அந்த அம்மா நிலை என்ன போச்சா? இளவூடு ஆயிடுச்சா? 50 இளவூடு மாறி இருக்குது. அது பக்கம் எத்தனாயிரம் குழந்தைகள். அதே மாதிரி இப்ப காஞ்சிபுரத்துல ஒருத்தன் இரும்பல் மருந்து தயாரிச்சு டெல்லியில இருக்கிற 50 குழந்தைகள் கொண்டு போட்டான். யாருக்கும் மரண தண்டனை கிடையாது. யாருக்கும். ஆனா அமெரிக்கால அப்படி இல்ல. அமெரிக்கால ப்ரூஃப் பண்ணா அந்த டாக்டர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பமே உள்ள போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான தாங்கல 100 ஆண்டு சிறை தண்டனை போடுவா. எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு சிறை தண்டனை. பல ஆயிரம் மில்லியன் டாலர் தண்டனை போடுவாங்க. மில்லியன் டாலர் எடுத்து அந்த கம்பெனிக்காரன் கொடுக்கணும். இவன் கொடுத்ததுக்கு கம்பெனிக்காரனை போய் பிடிப்பா. நீ தயாரிச்சு மருந்ததை இவன் கொடுத்துருக்கான், இவனுக்கு 100 ஆண்டு தண்டனை. அந்த கம்பெனியை லாக் பண்ணி கம்பெனியோட சொத்தை வித்து கோர்ட்ல கட்ட சொல்லிடுவாங்க. மோச். அங்கெல்லாம் ஒண்ணும் ஆட்ட முடியாது. யாரு கொடுக்கணும்? ஆப்பிரிக்காரன் கொடுத்துச்சு. உலகம் பூரா அந்த சிஸ்டம் வரணும் ஐயா, வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? இந்தியால இருக்கிற மருத்துவர் என்ன பண்ணுவாங்க? இந்த குப்பமேட்டுல இருக்கிறவங்க, குப்பை இருக்கிறவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, அவன் யாரு பண்ற தெரியும்? நேர் அமெரிக்காவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு போயிடுறான். யாரு? அமெரிக்கால இருக்கிற மருந்தெல்லாம் செக் பண்றதுக்கு எங்க போயிடுறீங்க? ஆப்பிரிக்காவுக்கு போயிடுறீங்க. ஏன் ஆப்பிரிக்காவுக்கு போறீங்க? அமெரிக்கால உற்பத்தி பண்ற மருந்த அமெரிக்காவுக்கு கொடுத்து சோதனை பண்ணாம நேரம் எங்க போறீங்க? ஆப்பிரிக்காவுக்கு போயிடுறீங்க. ஆப்பிரிக்கா இருக்கிற குழந்தை கொடுத்து சாப்பிடிக்கிறது யாரு? அமெரிக்காரன் பண்றது. என்ன பண்றது? ஏழ்மையான ஊர் ஐயா, அதனால கஷ்டப்படுறாங்களா, அவங்கள வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. இது நடக்குதுங்க. உலகம் இது 150 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. 150 வருஷமா என் பொண்ணுக்கு சொன்னேன், குழந்தைகளுக்கு ஏதாவது ஓரல் டிராப்ஸ் கொடுத்தா அவனை செத்தேன்னு நான் சொல்லிடுவேன். கொடுத்துறாத, எனக்கு தெரியாது. நீதான் என்ற குழந்தைய தவிர உனக்கு பிறந்த கூட என்ற குழந்தை கிடையாது. உனக்கு எனக்கு தான் சம்பந்தம். அது திருமணம் ஆயிட்டா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற நான். என்னது? திருமணம் ஆயிடுச்சு இல்ல, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. புரியுதா? போகவே மாட்டேன், பேசவே மாட்டேன். அறிவை கொடுத்து விட வேண்டும். என்னது? அதுதான் திருமணத்தை நான் சொல்லும் பொழுது 2019 திருமணம் நடக்கும் பொழுது என்ன சொன்ன தெரியுமா? உன்னுடைய குழந்தை, பிறக்கிற குழந்தை அறிவாளியாக இருக்க வேண்டும். அது உன்னை விட அறிவில் சிறந்ததா இருக்க வேண்டும். அந்த குழந்தை சான்றோன் என்று புகழப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும். இந்த 3 நோக்கத்துக்காகத்தான் இருவரும் சேர்ந்து திருமணம் செய்றீங்க. 2 பேர் படிங்கன்னு சொன்னேன். இந்த தத்துவத்துக்காகத்தான் குழந்தைகள் பெருசாகி அவன் சான்றோன் ஆகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் என்னைக்கும் பிரியவே கூடாதுன்னா. என்னது? எந்த காலத்துக்கு பிரிய கூடாது. குழந்தைகளுக்காகத்தான் இங்க வாழ்றீங்க. யாருக்காக வாழ்றீங்க? சரி, குழந்தைகள் எத்தனை வருது? அவனுக்கு பொறுப்பு வர எத்தனை வயசுல பொறுப்பு வரும்? 25 வயசு பொறுப்பு. 25 வயசு பொறுப்பு வந்துட்டா உங்களுக்கும் அந்த குழந்தைக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவனுக்கு அறிவு வந்துருச்சு இல்ல. என்னது? அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போயிடணும். அவனுக்கு அறிவு வந்துட்டு நீங்க வெளியே போயிடணும். என்ன பண்ணிடணும்? அல்லது உங்க வேலையை பார்த்து கம்மிட்டு இருக்கணும். உனக்கு அறிவு இருக்குல்ல, செய்ய. அறிவு இருக்கிற தன்னுடைய வேலை தானே செய்யணுமே இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? குழந்தைகளை முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க. குழந்தைகளை ஐயா அறிவுள்ள குழந்தையா வளர்க்கணும் அப்படின்னா அது எப்படிங்க ஐயா? உணவு சாப்பிடுற மாதிரி நீங்க சாப்பிடுற உணவு தான் சாப்பிடணும்.
சரி சரிங்க ஐயா. அப்ப சாப்பிட்டா அறிவு வரும். என்னது? அப்படி சாப்பிட்டாலும் அறிவு வரும். இப்ப நான் பேசுறேன்ல, இப்ப எனக்கு யாருமே எனக்கு கிடையாது. எனக்கு யாரும் கிடையாது. எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. என்கிட்ட யாரும் கிடையாது. என்கிட்ட யாரும் இருக்கக்கூடாதுன்ட்டு நானு ஓடி போயிருங்கன்ட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். நான் பிரிஞ்சு மனத்தளவில் பிரிஞ்சாச்சு. என்னது? மனதளவில். உடலளவிலும் பிரிஞ்சாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாம் உயிரோட தான் உட்காந்துருக்காங்க. என்கிட்ட வாய் ஒரு போன் கூட வராது எனக்கு. என்னது? ஐயா அப்படி இருந்தா ஐயா நம்ம நிம்மதியா இருக்க முடியும், துன்பம் இல்லாம வாழ முடியும். அந்த நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சரி ஐயா. தனிமையில தான் குணமாக்க முடியும். தனிமையில தான் குணமாக்க முடியும். நான் இதை கண்டுபிடிச்சு. அப்ப குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி சொட்டு மருந்தெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் தேவையில்லைங்களா? அது ஆபத்து. அதெல்லாம் ஆபத்து. அந்த குழந்தைகளுடைய உறுப்புகள் வளர்வதற்கே 3 வருஷம் ஆகும். சரி சரி. இந்த விஷத்தை ஊத்தினீங்கன்னா எல்லா உறுப்பும் சுருங்கி போயிடும். எல்லா உறுப்பும் பூச்சி. அவ்வளவுதான். அந்த குழந்தை அதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் பேராசிட்டமால் சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸ் அது. பேராசிட்டமால்லாம் ஏதாவது வைரஸோ இல்ல காய்ச்சலோ அடிச்சா அன்னைக்கே இல்லையா, அது வயதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். வயதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். 3 வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு அதுக்குதான் வசம்பு தேனு வச்சு ஊத்துவாங்க. என்னது? புள்ள வளர்த்தினே பேரு. புள்ள வளர்த்தினே பேரு. வசம்பும் தேனு தான் புள்ளை வளர்த்தின்னு பேரு. புள்ள வளர்த்துறது அதுலதான் வளர்த்தணும். தாய்ப்பால் கொடுக்கணும், தேனு வசம்பு. தாய்ப்பால் கொடுக்கணும், தேனு வசம்பு. என்னது? பிறந்ததுல இருந்து இது குடுக்கலாம் ஐயா? ஆமா, கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த காலத்துல. வசமெல்லாம் உரைச்சு ஊத்தி இருக்காங்க ஐயா, அது தெரியும். ஆனா தேன் பிறந்ததுல அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு ஆயா இருப்பாங்க ஐயா, எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் குளிப்பாட்டிட்டு வசம்பு தேய்ச்சி குளி எல்லாம் பண்ணிட்டு போவாங்க ஐயா. அதுதான் இன்னைக்கு இருக்காங்க. கிராமத்துல அந்த அம்மாலாம் இருக்காங்க, உயிரோட நல்லா இருக்காங்க. அதுதான் உண்மை. என்னுடைய பேர குழந்தைக்கே என் புள்ள கல்லூரியில் படிக்கிறனால தமிழ் படிக்கிறனால நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன். அந்த என் பொண்ணுக்கு அறிவு வந்துருச்சு. தனக்கு பிறந்த குழந்தைய அப்படிதான் பண்ணாங்க. அப்புறம் வசம்பு கொடுத்து நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது. மருந்து மாத்திரையை வாங்கி வச்சுக்குவாங்க, ஓரத்தில் குப்பையில போட்டுருவாங்க. சரி குடுக்குறேன்னு வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு குப்பையில போட்டுருவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு எழுதி கொடுங்கன்றுவாங்க. எழுதிலாம் வாங்கி வச்சுக்குவாங்க, குப்பையில போட்டுருவாங்க. சரியா? ஐயா குழந்தைங்களுக்கு அப்ப சொட்டு மருந்துக்கு கூட நம்ம கொடுக்க கூடாது ஏங்கய்யா? கொடுக்க கூடாது. அமெரிக்கால கொடுக்க மாட்டாங்க, இங்கிலாந்துல கொடுக்க மாட்டாங்க. சரி ஐயா. பிரிட்டிஷ்ல யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிறந்து தூக்கிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி பக்கமே நம்ம போக கூடாது. போகவே போனீங்கன்னா கொலை செஞ்சுருவாங்க. ஓகே ஐயா. பிரிட்டன்ல மருந்து கொடுக்க மாட்டாங்க. பிரிட்டன்ல 3 வயசு 4 வருஷம் அது ஏதாவது ரொம்ப சிவியரா இருந்தா மட்டும்தான் அந்த கண்ட்ரோலுக்கு மருந்து கொடுப்பாங்க. அது உடம்பு தானாவே ரெக்கவரி ஆயிரும். உடம்பு தானாவே ரெக்கவரி ஆயிரும். அதுக்குதான் தேன் உரைச்சு ஊத்துறது, வசம் உரைச்சு ஊத்துறது. அது புள்ளை வளர்த்த உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் குழந்தைய ஒழுங்கா வளர்த்த தெரிஞ்சுவாங்க. நார்மல் டெலிவரி ஆகணும், அறிவுள்ள குழந்தை பிறக்கணும்னா கர்ப்பமாகறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே இருந்து இந்த நீர் பயிற்சி எல்லாம் பண்ணணும். ஆமா. அப்ப கர்ப்பமானா என்ன பண்ணணும்? கர்ப்ப குடலை சுத்தம் பண்ணணும். குடலை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தண்ணீரும் தூய்மையான காய்கறியும் சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டே வரணும். தண்ணீரும் காய்கறி. தண்ணீர் என்பது ரத்தத்தை சுத்தம் பண்ணும், காய்கறி என்பது குடலை சுத்தம் பண்ணும். இதுதான் அடிப்படை. தண்ணீர் என்பது ரத்தத்தை சுத்தம் பண்ணும், காய்கறி என்பது குடலை சுத்தம் பண்ணும். புரியுதுங்களா? தண்ணீர் என்பது ரத்தத்தை சுத்தம் பண்ணும், காய்கறி என்பது குடலை சுத்தம் பண்ணும். காய்கறிங்கிறது எந்த காய்கறியோட வச்சுக்கலாம். காய்கறி குடலை சுத்தப்படுத்தும். குடலை நாக்கில இருந்து வளர்ந்து வர வரைக்கும் 33 அடி சுத்தப்படுத்தும். தண்ணீர் 1,00,000 கிலோமீட்டர் சுத்தப்படுத்தும். தண்ணீர் 1,00,000 கிலோமீட்டர் சுத்தப்படுத்தும். நம் உடம்புல ரத்த குழாய் அறிவுள்ள குழந்தை பிறக்கும். ஆமா, பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தை பிறக்கும். அப்ப கர்ப்பப்பை சுத்தமாயிரும், சினைப்பையும் சுத்தமாயிரும். ரெண்டும் சுத்தமாகணும். கர்ப்பப்பை சுத்தமாகும், சினைப்பையும் சுத்தமாகணும். சினைப்பை உற்பத்தியை நீங்க சுத்தத்துக்காக சாப்பிடுறீங்க. அது உணவு கிடையாது. சுத்தப்படுத்துவதற்கு நீங்க சீவக்கட்டை எடுக்கிறீங்க. சீவக்கட்டை எடுத்து வீட்டை கழுவுறீங்க. அவ்வளவுதான். நீங்க உணவு கிடையாது. அதுக்கு பேரு நீங்க சாப்பிடுறது உணவு கிடையாது. நீங்க சீவக்கட்டை எடுத்து சுத்தப்படுத்தினா நோய் நல்லா ஆகுது. வீட்டை தொடப்பு கட்டை எடுத்து வீட்டை தொடக்கிறீங்க, வீடு பளிச்சுனாலே ஆரோக்கியமா இருக்குது. இவ்வளவு நாளா மனதுக்கு தாயா சாப்பிட்டுருக்கோம். இவ்வளவு நாளா பசிக்குதுன்னு சாப்பிடல. எப்ப சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் அந்த உடம்ப நல்லா உட்காந்து அதுல கவனம் செலுத்தும் போது ஐயா அந்த வயிறு
எப்பவும் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் அந்த ஃபீலிங் இருக்கு. சாப்பிடலனாலும் அப்படிதான் இருக்கு. சாப்பிடலாம் அதே மாதிரிதான் இருக்கு. அந்த உடம்போட உணர்வுகளும் வந்து சாப்பிட்டாலும் அப்படியே தான் இருக்கு. சாப்பிடலனாலும் அதே மாதிரியே தான் இருக்கு. ஆனா இத்தன நாளா ஒரு மாயையில அந்த மனதுக்காக தான்யா சாப்பாடு போட்டுருக்கோம். மனசுதாம்மா அந்த ருசி என்ன பண்ணுது விடவே விடாதுமா. எதனா பார்த்தா சாப்பிட முடியல சொல்லி நம்மள சாவடிக்குதுமா. ஆஹ் இப்பதான் இப்ப புரியுது. பசியை எடுக்க கூட எடுக்கிறது இல்ல ஐயா. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுக்குது. பசியே எடுக்கிறது ஆமா. இல்ல. அது கட்டாயம், அது கட்டாயம், அது கட்டாயம், அது கட்டாயம், அது கட்டாயம். 180 நாள் கட்டாயம். இது யாரும் மறக்க கூடாது. ம். புரியுதா? ம். என்னைய கேட்காம டயட் நான் வந்து 2 நாள் போடுன்னு சொன்னா 2 நாள் வரைக்கும் போட்டு முறிக்கணும். 3 நாள் போடனா ம். நீங்களா பண்ணக்கூடாது. இந்த ஒரு ஏன்னா இந்த ஆ. குடல் வந்து முதல்ல இந்த காய்கறிக்கு பழகணும். ம். குடல் என்னன்னு காய்கறிகளுக்கு பழகணும். காய்கறி பழகணும். ம். பழக்கணும். ஐயோ பழக்கணும். ஆர்வ குடலை யாரும் ம். செய்யக்கூடாது. ம். பாருங்க இந்த டெல்லியில சோனம் வாங்கு அவர் என்ன பண்றாருன்னா அந்த உப்பு தண்ணி குடிச்சிட்டே வந்திருக்காரு. உப்பு தண்ணி குடிச்சாவே ம். அப்படி கீழே ம். இறங்கி இறங்கி மலத்துல வந்து நிக்கும். அப்படி கீழே போய் அந்த உணவு பாதையில மலமா நிக்கும். அதை பொத்து ம். விட்டான்னு வச்சுக்கோங்க. பொத்து விட்டான்னா தெம்பாயிரும். மறுபடியும் அதே மாதிரி ம். 25 நாள் நோன்பு இருக்கலாம். மறுபடியும் ம். அந்த அந்த அழுகல் அந்த உள்ள இருக்க பழைய உணவெல்லாம் சடியா மாறி விஷமா மாறி அது நேரா குடலுக்கு வந்துடும். மறுபடியும் 20 நாள் அவங்க தண்ணியில இருக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் பொத்து விடலாம். இப்படி 20 நாள் இருக்க 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 கடைசியில பழகி போயிருந்துன்னா அந்த உடம்பே பழகி போய் இயற்கையா அந்த உடம்பு வாட ஆரம்பிச்சு. அவன் சாகவே மாட்டான். அந்த ம். சோனம் வாங்கு புரியுதுங்களா? ம். ம். ஏய்யா, அத ஒரு காலம் மடக்கி உள்ள இனிமே கொடுத்துருந்தா சுத்தமா கிளீனா இருக்குங்க அவருக்கு. ஒரு ம். ஆமா ஒரு கழிக்கு படக்கு வச்சு இனிமே உள்ள கொடுத்து ம். வெந்நீர் வந்து உள்ள விட்டோம். லேசான வெது பண்ணீர் ஒரு 2-3 டப்பா விட்டோம்னா அந்த மலமெல்லாம் வெளியே வந்துடும். ம். மலம் வந்துரு எனக்கு ம். ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மலத்தை எடுப்பானுங்க. புரியுதுங்க? ஏதாவது ம். ஆபரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப மலத்தை எடுப்பானுங்க. அதே மாதிரி இந்த மலத்தை ம். எடுக்க தெரியணும். இந்த முண்டங்கள் எய்ம்ஸ் முண்டங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன். எய்ம்ஸ் முண்டங்க போய் சூத்துல விட்டு அந்த மலத்தை வெளியே விட்டு நல்லாயிரும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு போட்டாலும் சரி மயரை போட்டாலும் சரி. ட்ரிப்புங்கிறது ஒரு அளவும் கிடையாது. ஒரு ஒரு பாயிண்ட் ம். மைக்ரோ அளவு உப்பு கலந்த நீர் தான் ட்ரிப்பு. வேற ஒண்ணும் கிடையாது. ம். ம். சுத்தமான நீருங்க. சுத்தமான டிஸ்டில் வாட்டர்ல ம். 5% டெக்ஸ்ட்ரோசன் போடுவான். 5% சில மினரல்ஸ் கலந்துருப்பான். அவ்வளவுதான். சில உப்புக்கள் கலந்து அது வெறும் 99% வெறும் பியூர் வாட்டர் தான். என்னது? பியூர் வாட்டருங்கய்யா. 1% தான் அந்த சோடியம் பொட்டாசியம் புடலங்காயெல்லாம் கலந்துருப்பான். சோடியம் பொட்டாசியம் நியூட்ரிஷன் மயிறு மட்டையில அதுக்கு மேல கலந்து உள்ள கொடுத்து அவன் செத்துருவான். புரியுதா? ம். ம். ஐயா அந்த இப்ப உடம்புக்கு ரெஸ்ட் கொடுத்து உள்ள தண்ணியில நீர் மருத்துவம் தான் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்லையும். ஆமா மாமா 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 ஆமா ஐயா, பேஷண்ட்டை ஜாயின் பண்ண உடனே படுக்க வச்சு ஐவி ஏத்துவாங்க ஐயா. அதுதான் அதுவே நீர் தான். அதே நீர் தான். எதுவுமே 99 கொடுக்க மாட்டாங்க. சரி இது சொல்றீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு புரிய மாதிரி சொல்ல பாருங்க. அன்கான்சியஸ் போயிடுறான். அவனுக்கு என்னடா பண்ணுவீங்க? சுத்தமா ட்ரிப்பு தான் போகும். அன்கான்சியஸ்னா சுயநடவு திரும்பறதுக்கு 10 நாள் ஆகும். எப்ப ஐசியூல வச்சிருவாங்க. அங்க என்ன கோமாங்க போறவங்களும் அதான் தண்ணி தான். வெறும் தண்ணி தான். அது செலைன் வாட்டர் என்ன இல்லைங்க. பியூர் வாட்டர் செலைன் சில உப்புக்கள் கலந்துருப்பான். அதுதான் அப்படியே ஒண்ணுக்கு சொயின்னு போயிட்டே இருக்கு. கீழே பேன் வச்சிருப்பாங்க. யூரின் பேன் வச்சிருப்பாங்க. இல்ல யூரின் பேக் வச்சிருப்பாங்க. அது மட்டும் மலமே வராது. ஏன்னா எப்ப லிக்விட் போகுதோ மலம் வராது. அதான் அந்த இனிமே கொடுத்து எடுக்க தெரியாது. எய்ம்ஸ் முண்டங்களுக்கு அது இனிமே கொடுத்து எடுக்க தெரியாது முண்டங்கள். அப்ப என்னன்னா இனிமே கொடுத்து உள்ள மஞ்சளா கட்டி கட்டியா வரும். அதை எடுத்து விட்டு செலைன் போட்டுட்டே இருந்து அதை எடுத்து விட்டே இருந்தாலும் சாகவே மாட்டேன். 100 ஆண்டுக்கு சாக மாட்டான். அப்புறம் எந்திரிச்சு உட்காந்துருவான். எத்தனை நாள்ல விஷமெல்லாம் பொண்ணுக்கு எந்திரிச்சு உட்காந்துரு. ஏன்னா இங்க போட்டுருக்கேன்னு கேட்பான். அப்படிதான் நான் கேட்டேன் ஒரு தடவை. எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு ஒரு தடவை ஏதோ ஒரு தெரியாம 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போன இடத்துல ஆசை வந்துருச்சு. ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தேன். அவனுக்கு வைத்தியம் மட்டும் நான் காட்டுக்கு போயிருவேன். அவன் வீடு காடு 1 ஏக்கரா காடு வாங்கிறேன். அங்க உட்காந்துட்டே இருப்பேன். அங்க இளநீ மட்டும் இருந்தது. இளநீ மட்டுமே கடலோரத்துல இளநீ மட்டும் குடிச்சிட்டே இருப்பேன். காலையில ஒரு இளநீ, மத்தியானம் ஒரு வெறும் தண்ணி வடுக்க ஒண்ணுமே இருக்காது. குடிச்சுக்கிட்டு பேசாம இருப்பேன். இப்ப கால் அழுகி போன ஒரு கால் கருப்பு கால் காமிச்ச மாதிரி அந்த கால் தான் அது. அவனுக்கு வயிற்று மட்டும் இருப்பேன். அப்புறம் எல்லாம் நான் ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. நான் வயசு 80 ஆகி போச்சு. அப்ப சொன்னேன் ஐயோட இப்படி அவன் சொன்னா என்னங்க எங்க அப்பா இப்படி நல்லா ஆயிட்டு தான் இருக்குதுங்க. எப்பவுமே இப்படியே செஞ்சுட்டே இருக்கணுமா? அப்பதான் நல்லா ஆகணும். எனக்கு எங்க அப்பா சொன்னா கேட்க மாட்டானுங்களே. என்ன மீன் எல்லாம் இருக்க மாட்டானுங்க. நீங்க என்னடா மீனும் இல்லை கோழியும் இல்லைங்கிறீங்க. இந்த தண்ணி காய்கறி மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. இப்படியே செஞ்சா எப்படிங்க நாங்களாம் மீன் பிடிக்க போயிருவேன். இதோ இதாண்டா உண்மை. அவரா செஞ்சுட்டா தப்பிச்சுக்குவான். இல்லைன்னா நான் போனதுக்கு அப்புறம் எதுவோ கொடுங்க செத்து போயிருவான் நான். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அதே மாதிரி போனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அவனே பண்ணான். அது எதுமா அப்புறம் எங்க அரையும் குறையுமே செஞ்சங்க. அப்புறம் அவன் என்ன மீன் காட்டானு கொடுத்தானுங்க. 2வது நாள் செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. மீன் சாப்பிட்டாச்சு. 2வது நாள் கோவிந்தா பாட கட்டியாச்சு. வயசு எவ்வளவு 85 போடா. ரொம்ப சந்தோஷம்ட்டாங்க. ஒரு 15 வருஷம் ரொம்ப சந்தோஷம். அவனை வச்சு எவன் பாக்குறதுங்கிட்டான்.
ம். பாருங்க, அதுதான் உண்மை. கேவலமா சாப்பிட்டு எங்க அப்பன் செத்த ரொம்ப நல்லா போச்சுட்டான். ஏன் நாங்க வேலைக்கு ஐயா போறது கெடுது. உங்களுக்கு ஐயா நீங்க வந்து இளநீ குடிச்சு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீங்களே உங்களுக்கு. ஆமா, இளநீர் சுத்தமா பண்ணுச்சு. வர்ற வழியில அந்த மீன் விக்கிறவங்கல்ல போண்டா சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. என்னது போண்டா போண்டா. சுட்டு. ஆமா, சரி 4 போண்டா கொடுங்கன்னு 15 நாள் இங்க இளநீ குடிச்சிட்டு போண்டா கொடுங்கன்னு சொன்னேன். அது என்ன போண்டாவே தெரியல. 4 போண்டா கொடுத்தாங்க. ஒரு போண்டா ₹1 என்னமோ. சரிங்க. அப்ப நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாண்ட. 15 16 வருஷத்துக்கு முன்னாண்ட. சரி, அப்ப போண்டா கொடுங்கன்னு கொடுத்தேன். நான் வாங்கி 2 போண்டா வாங்கி சாப்பிட்டேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, சாப்பிட்ற வரைக்கும் நல்லா ஆ, இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியல. சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருந்தது. ஏன்னா காஞ்சி போய் நல்லா சுத்தமா இருக்குங்க. இருக்கிறோம், நல்ல தூய்மையா இருக்கிற உடம்புல இந்த மருந்தை போட்டேன். போண்டாங்கிற மருந்தை போட்டுட்டேன். போண்டாங்கிற விஷத்தை போட்டாச்சு. அது என்ன ஆச்சுன்னா நேர கல்லீரல் போய் டேமேஜ் ஆயிடுச்சு. என்னது கல்லீரல் போய் டேமேஜ் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியல. நான் கல்லீரல் போய் டேமேஜ் பாருங்க. நானே அந்த தப்பை பண்ணியிருக்கேன். அந்த விஷம், அந்த போண்டாங்கிற விஷத்தை போட்டேன். கல்லீரல் வந்து அமைதியா இருந்த கல்லீரல் திடீர்னு ஹெவி லோடு கொடுத்தேன்னா அது வந்து தடுமாறிடுச்சு. என்னது தடுமாறிடுச்சு ஐயா. தடுமாறணும்னு அது என்ன பண்ணுச்சுன்னா கசா முசான்னு அவன் சிஸ்டத்தை மாத்தி விட்டு டிஎன்ஏ தப்பு தப்பா கதை வேதி இவனுக்கு வாந்தியை கொடு, எனக்கு நோயை கொடுன்னு டக்குன்னு ஏற்றி விட்டுருச்சு. நான் வீட்டுக்கு வர்றப்போ அங்கிருந்து வந்துட்டேன். வந்து அடுத்த நாள் வந்து ஒரு மாதிரி வயிற்று பரட்டிட்டே இருந்தது. அது அப்பதான் ப்ராசஸ் ஆகுது. மாவன் நான் சாகுடியலடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சுத்தமா இருந்த உடம்புல நீ போண்டா போட்டு மாவன உடைய சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, நேர தகவல் கொடுத்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. அதே உடம்பு என்ன பண்ணுதுன்னா அது முந்திக்குது. மாவன இவனை சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது முடிவெடு. டிஎன்ஏ என்ன பண்ணுது, சாகுன்னு சொல்லுது. உடம்பு என்ன பண்ணுதுன்னா மாவன இவன் எதுக்கிட்ட சாகணும், அவனுக்கு வாந்தியில் எடுக்கணும். வாந்தி எடுக்கு டொயின்னு வாந்தி எடுக்குது. வாந்தி எடுத்து அந்த வாந்தி நின்னாதான் அந்த விஷம் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். ஒண்ணுக்கும் போகுது, வாந்தியும் வருது. கரெக்டா வருது பாருங்க. இதுல எழுதியிருக்கான் பாருங்க 19வது பாடத்துல, கடுமையான விஷயங்களை இந்த உடம்பு உடனடியாக வெளியேற்றும். அப்படி வெளியேற்றப்படாமல் இருந்தால் அது நோயாக மாறும். உடம்பு என்ன பண்ணுது, என்னை காப்பாத்துறதுக்கு உடம்பு முயற்சி பண்ணுது. எனக்கு வாந்தி வர்றது பார்த்தேன்னா நான் கொஞ்சம் மயக்கமாயிட்டேன். அப்ப வந்து என்ன பண்ணும், எலுமிச்சார காய்ஞ்சிட்டு குடிச்சிட்டே இருந்திருக்கணும். என்னது எலுமிச்சஞ்சாறு குடிச்சிட்டு இருந்தேன். அதனால குடிக்க முடியல. அல்லது நான் பேசாம ஓய்வா படுத்திருக்கணும். அந்த ஒண்ணுக்கு போகவும் எந்திரிக்கவும் எலுமிச்சாறு குடிக்கணும், பேசாம படுத்துக்கணும். இப்படி இந்த 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 குழப்பத்துல என்ன பண்ணிட்டாங்க, பயந்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஐசியூ வார்டுல போட்டு விட்டான். ஏன்னா மயக்கம் ஆயிட்டான். அவன் என்ன பண்ண பார்த்தா ஒண்ணுமே பண்ணல. அவன் என்ன பண்ணாது, ஊசி சிலை நாட்டு போட்டு விட்டான். சிலை நாட்டு போட்டு 5 நாள் கழிச்சு போட்டு எந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். சிலை ஐசியூ வார்டுல போட்டா யாரும் உள்ள போக கூடாதுல்ல. அப்ப எந்த எவடே கிட்ட வரல. அப்ப அவன் போட்டான் சிலை நாட்டு போட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் என்ன கொடுத்துருப்பான்னு தெரியுது, என்ன போட்டான்னு தெரியல. ஆன்டிபயோட்டிக் தற்காலிகமா கொடுத்துருப்பான், ஏதாவது உள்ள போட்டிருப்பான். கொசு கடிச்சிருக்கோம், மருந்து கடிச்சிருக்கு, ஏதாவது ஒன்று வாந்தி ஆயிருக்குங்க. அவனுக்கு போண்டால ஒரு பிரச்சனையா அவனுக்கு அப்படியே சொன்னாரு, ஏயா போண்டா சாப்பிட்டு இப்படி வருமானு கேட்பான். என்னது ஆனா போண்டா சாப்பிட்டு வந்தது, உண்மையாலுமே போண்டா சாப்பிட்டு தான் வந்தது. போண்டா சாப்பிட்டு எனக்கு வந்து வாந்தி வருதுன்னு சொன்னா எந்த டாக்டரும் ஒத்துக்க மாட்டானுங்க. எந்த டாக்டரும் இந்த லட்சத்துல தான் இருக்குது. ஆனா அவன் போண்டா திங்கிறவன் தானே. சுத்தமான உடம்புல வந்து ஒண்ணு போட்டா அப்படிதான் வேலை செய்யாது. அறவாடி புரிஞ்சுக்கிட்டாரு, அறவாடி புரிந்து கொண்டார். அதான் உண்மை. சுத்தமான உடம்புல போண்டா போட்டா விஷமா மாறும். அதுதான் உணவு விஷம்னு சொல்றது, அதுக்கு பேரு. அப்புறம் 5 நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அவன் என்ன சொன்னா 1 வாரம் ஆகுன்ட்டேன். நான் 3 நாள் எந்திரிச்சு உட்காந்துட்டேன். 3 நாள் சென்னையில் தான் போகுது, வாந்தி நின்று போச்சு. என்ன சர்ஃபேஸ் தண்ணி போகுது, ஒண்ணு ஜொயின்னு போயிட்டே இருக்குது. தண்ணி உள்ள 4-5 பாட்டில், 5 பாட்டில் 6 ஒரு நாளைக்கு 3 பாட்டில் என்னமோ 4 பாட்டில் அப்படியே டிராப்பா இறங்குறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது, ஒரு பாட்டில் இறங்குறதுக்கே 6 நாள், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம். ஒரு டிராப் இறங்க 450 ml இருக்கும். ஒவ்வொரு டிராப் இறங்குறதுக்கு 6 மணி நேரம் ஆயிரும். அந்த மாதிரி 3 போட்டானுங்க. அந்த மாதிரி 3 நாள் போட்டானு 9 பாட்டில் 10 போச்சு. அவ்வளவுதான். 50,000 ஃபீஸ் வாங்கிட்டானுங்க. ஒண்ணும் இல்ல, 50,000 தொலைஞ்சு போச்சு. 50,000 3 போண்டா பண்ண வேலையா? 3 போண்டாவுக்கு 50,000 ஃபீஸ் கட்டிட்டு வெளியே வந்தேன். அப்ப நீங்க இளநீர் குடிச்சதெல்லாம் தப்பு இல்லையா? போண்டா சாப்பிட்டதுதான் தப்புங்களா? ஆமா, போண்டா சாப்பிட்டதுதான் தப்பு. இளநீ ஒண்ணும் பண்ணல. இளநீரை காப்பாத்திட்டு இருந்தது. இளநீ தான் ஒண்ணுக்கு போக வச்சு அது ஜாலியா இருக்குது. வர்ற வழியில இந்த போண்டாவை தின்னப்பா போட்டுருச்சு. ஏசுநாதர் வந்து ஏசுநாதர் ஆசைப்படாம இருந்தாரு. ஏசுநாதர் என்ன பண்ணார், குகையில் இருக்கும் பொழுது அந்த மனம் வருது, எல்லா உணவுகள் உள்ள வந்து நிக்குது, அப்படியே ஆடுது. அந்த ஒவ்வொரு உணவும் பேசுதாமா, ஏசு ராஜாவே இந்த உணவை நீ சாப்பிடு, உன்னை நான் தேவகுமாரன் ஆக்குகிறேன்னு சொல்லுதான். எல்லாரும் கத்துறாங்களாமா. எல்லாரும் சொல்றாங்க என்னை சாப்பிடுன்னு வந்துட்டே இருக்கான். ஏசுநாதர் சொல்றாரு, எல்லாரும் ஓடி போய் விடுங்கள், பிசாசுகளே உணவு ஓடி போய் விடுங்கள், நான் உண்மையா ராஜாவாகத்தான் இருக்கிறேன் என்று அவர் ஓங்கி சத்தம் போட்டாலும் எல்லா பிசாசும் ஓடி போச்சாம. அவர் என்ன பண்ணாரு, அறிவின் கூர்மையாலும் மன வலிமையாலும் அந்த உணவுகளை எதிர்த்தார். என்னது
பைபிள்ல இருக்கு. ஆமா. நான் என்ன பண்ணேன், ஏசுநாதரை விட ஏசுனா மிக பெருந்த உயர்ந்த ஆவி, ரைட். நான் கொஞ்சம் கீழ் ஆவி இல்லையா, டக்குன்னு போண்டாமல் ஆசை வந்துருச்சு. போண்டாமல் ஆசை பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. என்னது பனிஷ்மெண்ட் வந்துருச்சு ஐயா. பனிஷ்மெண்ட் வந்தாச்சு. 5 ரூபா போண்டாக்கு 50 ரூபா ஃபீஸ். என்னது ஐயா அந்த அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வரலன்னா நீங்க திரும்ப எண்ணெய் பலகாரம் ஏதாவது எடுத்திருப்பீங்க. மறுபடியும் எப்பயாவது ஒரு நாள் அவ்வளவு அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் வந்ததுனால இனிமே வாழ்க்கையிலேயே அந்த எண்ணெய் பலகாரம் எடுக்க மாட்டீங்க நீங்க. அதான் மரணடின்னு பேரு. அதுதான் மர அது சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா. அதுதான். அப்படித்தான். அப்படின்னா யமன் யாருன்னா நீங்க தான் யமன். சரி, யார் யமன் வந்துட்டா நீங்க நோயாளியே மாறுறீங்க. நோயாளி யாருக்கு போகணும்? மருத்துவர்கிட்ட போகணும். மருத்துவம் என்ன பண்ணுவோம்? மருந்து கொடுப்பான். அப்புறம் மருந்தையே சாப்பிடணும்னு சொல்லுவான். இதைத்தான் 4 எழுதிருக்கு. இந்த 4 வந்து எப்படித்தான் கண்டுபிடிச்சாரு எழுதியிருக்காரு. அப்ப உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உடைச்செல்வான் என்று அப்பால் 4 கூற்றே யமன் எழுதியிருக்காரு. இந்த 4 வகையான பிரிவுகளாக இருந்து யமன் உன்னை கொலை செய்வான். அப்ப நோயாளியா இருப்பது ஒரு யமன், மருத்துவன் ஒரு யமன், மருந்து ஒரு யமன், மருந்தையே சாப்பிடுறா அப்படின்னு சொல்றான் பாருங்க, அது ஒரு யமன். இன்னைக்கு எல்லா மருத்துவருமே சாகிற மாதிரி மருந்து சாகுங்கடாங்கிறான். அப்படிதான் சொல்றான். மூலிகை வைத்து என்ன பண்றான்? மூலிகையே தின்னுட்டு சாகுங்கிறான். லேகியம் கொடுக்குறேன்னு லேகியத்தையே தின்னுட்டு சாகுங்கிறான். அலோபதி என்ன பண்றான்? மாத்திரை மருந்து போட்டு சாவுங்கிறான். எவனாச்சும் தின்னுட்டு சாகுங்கிறத சொல்றானே தவிர நீ என்ன சொல்றீங்க? இருக்கிற வரைக்கும் தின்னுட்டு சாவுவேன். நீ சோத்தையும் தின்னுட்டு சாவீங்க, மருந்தையும் தின்னுட்டு சாவீங்க. அப்ப உங்களுக்கு விடுதலையே கிடையாது. என்னது விடுதலை கிடையாது. எங்கிட்ட எப்படி விடுதலை வருது? இங்கதான் திருவள்ளுவர் சொல்லி முடிக்கிற. அப்ப உற்றவன் என்றால் நோயாளி, தீர்ப்பான் என்றால் மருத்துவன், மருந்து என்றால் மருந்து, உழைச்செல்வான் என்று சொன்னால் அதவே புடிச்சிட்டு போறது. எது? அந்த மருந்தையே புடிச்சிட்டு போறது. புரியுதா? மருந்தையே புடிச்சிட்டு போறது, மருத்துவனையே நம்பி சாகிறது, அப்புறம் நோயிலே இருந்து சாகிறது. என்னது? அப்ப எத்தனை யமன் வருது? அப்ப எத்தனை யமன் வர்றாரு? 4 யமன். அந்த 950வது குறளை படிச்சிருங்க. புரியுதா? உற்றவன், தீர்ப்பான், மருந்து, உழைச்செல்வான் என்று அப்பால் 4 கூற்றே மருந்து. மீண்டும் இதை பத்தி 1:30 மணிக்கு பேசலாம். நன்றி. சொல்லுங்க. இது லைட் சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து 2 செல்லு, ஒரு செல்லோ டேப்பு, கம்பி, 2 பென்சில், இன்னும் வேற என்ன ஐயா வேணும்? அவ்வளவுதான். ரேடியோ கடைக்கு போங்க. ஊர்ல ரேடியோ கடை இருக்குதா? அங்க போங்க. அப்ப என்னன்னு கேட்கணும்? நான் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன்ல. ஆமாய்யா, அது வாட்ஸ்அப்ல இருக்கிறது கேளுங்க. 2 வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் வாங்குன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? வாட்ஸ்அப் காட்டுங்க, இதெல்லாம் கொடுங்கன்னு கேளுங்க. சரிங்க. அது எத்தனை ஐயா வாங்கணும்? அது எவ்வளவு வாங்கினா 2 டீரோ செல் வாங்குங்க. வாட்ஸ்அப்ல அவர் போட்டோ அனுப்பிச்சிருக்காம, போட்டோ காட்ட கொடுத்துருவாமா எல்லாமே. ஏமா வாட்ஸ்அப்ல எல்லாமே காட்டி இருக்கேன் பாரு. இவரு வாங்கிட்டாரு. காமிச்சிருக்கீங்க ஐயா, பார்த்தேன். அதுல எத்தனை பொருள் ஒண்ணும் இல்ல. எல்இடி வந்து வெள்ளை எல்இடி 2 வாங்கிக்கோங்க, பச்சை எல்இடி 2 வாங்கிக்கோங்க. அப்புறம் டீரோ செல் வந்து 2 வாங்கிக்கோங்க, எவரடி சாதாரண செல் 2 வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். அப்புறம் செல்லோ டேப் பெருசு 1 வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு செம்பு கம்பி ஏதாவது பழைய ஒயர் இருந்தா நான் வெட்டுக்குன்னா செம்பு கம்பி வரும். அவ்வளவுதான். பழைய ஒயர், கெட்டியான ஒயர் இருக்குல்ல, மோட்டார் ஒயர் இருக்கு இல்லையா, மோட்டார் ஒயரோ அது பழைய ஒயரோ வெட்டுங்க. எவ்வளவு 2 அடிக்கு வெட்டுங்க. வெட்டி மேல இருக்கிறதால அப்படியே உருவி எடுத்துட்டீங்கன்னா செம்பு கம்பி. அல்லனா நீ எலக்ட்ரானிக் கடைக்கு போட மேல ஒயர் வச்சிருப்பான். எலக்ட்ரானிக் கடை எல்லாமே இருக்கு. கொஞ்சம் கெட்டியான கம்பி இருக்கிற ஒயர் கூட அவனே சீவி கொடுத்துருவான், அவனே முறுக்கி கொடுத்துருவான். அப்ப இந்த கிளிப்பு அந்த மேல அப்படி சொருகிட்டு அப்படியே நின்னுக்கும். ரொம்ப சிம்பிள். அதாவது 5ஆம் கிளாஸ் பையன் செஞ்சிருவான் பாருங்க. இவரு அறவாடி செஞ்சிருக்கான். அழகாக நீங்க எலக்ட்ரானிக் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, அழகா எழுதி வச்சுட்டாரு. ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப சிம்பிளா இருந்தது. இது உலகமெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குது. ஒண்ணுமே இல்ல. 100 ரூபா மொத்த செலவு 100 ரூபா தான். அதுல வந்து மிச்சமாயிரு, எல்லாமே மிச்சமாயிரு. அது ஒட்ட வைக்கிறதுக்கு தான் அந்த பாடுபடுறீங்க. வேற ஒண்ணு மத்த அப்படியே மிச்சம். அந்த செல்லோ டேப் மிச்சம், எல்லாமே மிச்சம். அது வாங்க தெரியாதனால ஒரு டேப்பு வாங்குங்க. ஒரு பென்சில் வந்து எவ்வளவு தெரியாது. ஒரு பென்சில் அந்த பென்சில் எதுக்கு வாங்க சொல்றேன்னா, அந்த பென்சிலுக்குள்ளேயும் கிராஃபைட் குச்சி இருக்குது, அந்த பேட்டரிக்குள்ளேயும் கிராஃபைட் குச்சி இருக்குது. அதனால இந்த எவரிடே பேட்டரி அதுல வந்து எவரிடே பேட்டரி உடைச்சு உள்ளே இருக்கிற குச்சியை எடுத்துக்கலாம். இல்லைன்னா பென்சில் வாங்கி அதை சீவி குச்சி எடுக்கலாம். 2 ஒண்ணுதான். ரூல் பென்சில் வந்து புத்தக கடையில் போனீங்கன்னா
8B பென்சில் இருக்குது. அந்த 8B கொஞ்சம் கனமா இருக்கு. இல்லன்னா 2 எவரடி பழைய எவரடி இருந்தா வாங்கிக்கலாம். புது எவரடி வாங்கி அது உடைக்கணும். அவன் உடைச்சு கொடுத்துருவான். உடைச்சு கொடுக்குற அந்த கருப்பு பூச்சி எடுத்துருவான். கேட்டா பேர குழந்தைக்கு செய்யணும்னு சொல்லுங்க. பேர குழந்தைக்கு இது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. என்னது சரி ஐயா. இப்படி சொல்லி பழகுங்க. இப்படி சொல்லி பழகுறேன் ஐயா. யாரு நான் ப்ராஜெக்ட் செய்யணும், என் பிள்ளைக்கு செய்யணும், என் பேத்திக்கு செய்யணும் சொல்லுங்க. அவங்ககிட்ட தான் சாமானை வாங்குறீங்க. அவங்ககிட்டயே வாங்க. அவன் 7 உதவி கூட செஞ்சிருவான். அவ்வளவுதான். சரிங்க ஐயா. திருப்பி சொல்லுங்க. 2 டீரோ செல் வாங்குங்க, 2 எவரடி செல் வாங்குங்க. ஐயா ஜீரோ செல்லு 2, எவர்டி செல்லு 2ங்க ஐயா. செல்லு 1, கம்பி, LED பல்ப். அவ்வளவுதாம்மா, முடிஞ்சு போச்சுமா. அந்த கிளிப் மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த எலக்ட்ரானிக் கிளிப், அது அங்கதான் கிடைக்கும். எலக்ட்ரானிக் கிளிப். அப்புறம் அறவாளி சொன்ன உடனே வாங்கிட்டு எரி வச்சுட்டாருங்க. என்னது அது பேர் லெக்குமா, லெக்குன்னு கேளுங்கம்மா. லெக் ஐயா. அதுதான் தெரியாம கேட்டேன். அத ஏங்க எங்கிட்ட கேக்குறீங்க, இது அப்படியே எலக்ட்ரானிக் கடையில போய் கேட்க வேண்டியது தானே? ஐயா தெரிஞ்சுக்கிட்டாதான் இப்ப என்னன்னு சொல்லி கேட்க முடியும். ஏமா படம் காட்டுறீங்களம்மா, நான் என்ன சொல்ற, படத்தை காட்ட அவனுக்கு புரியாது. ஏமா படத்தை காட்டி இந்த பையன் காணாம போயிட்டான், இந்த பையனை கண்டுபிடிச்ச படத்தை தானே காட்டுறீங்க. ஆமாய்யா ஆமாய்யா. படத்தை காட்டி கேக்குறத விட்டு போட்டு நீங்க கேக்குற ரைட்டு தான், அந்த அளவுக்கு அறியாம உட்காந்துருக்கீங்க. என்னது ஆமாய்யா. என்ன பொழப்பு? காய்கறி வாங்கினா மட்டும் கரெக்டா வாங்கிடுறீங்க. கத்திரிக்காய் வாங்கினா மட்டும் கத்திரிக்காய் காமிச்சேன் உங்களுக்கு. கத்திரிக்காய் வாங்கன்னு சொன்னா திங்க சொன்னா மட்டும் நேர போய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. சொரக்காய் வாங்கினா மட்டும் நேர சொரக்காய் கூட படம் கட்டினா அதை மட்டும் இல்ல, அதெல்லாம் திங்கறதெல்லாம் தெரியுது. என்னது ஐயா அது 50 வருஷமா தின்னு பழகி வச்சிருக்கோம் இல்லையா. இந்த எங்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி எங்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். ஆனா இதே மாதிரி எல்லாத்திட்டையும் கேள்வி கேளுங்க. எல்லாத்திட்டையும் இந்த மாதிரி எங்கிட்ட எப்படி கேக்குறீங்க, நான் சாகர வரைக்கும் பதில் சொல்லுவேன். ஆனால் இந்த எங்கிட்ட கேட்கற மாதிரி எப்ப நீங்க, அதாவது கேள்வி செல்வம் தான் உலகத்தில் சரி. எவன் கேள்வி கேட்கறானோ அவன் தான் தப்பிக்க முடியும். கேட்கணும். இப்ப மூட்டு வலிக்கு மருந்து குடிக்கணும்னு சொன்னா எத்தனை பேர்த்த காப்பாத்திருக்க, 100 பேர்த்து லிஸ்ட கூடான்னு கேட்கணும். என்னது மூட்டு வலிக்கு மருந்து சாப்பிடுறீங்க, நீ கேட்கணும் 100 பேர்த்து பட்டியல் கூடான்னு கேட்கணும். இந்த 100 பேர்த்த போட்டோ கூடான்னு கேட்கணும். எத்தனை பேர்த்து வைத்தியம் பார்த்தீங்கல்ல, நல்லானவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கூடுறா. நல்லாயி அவன் சைக்கிள் ஓட்டணும், நல்லாயி நொண்டி அடிக்கணும், நல்லாயும் தண்ணி சேர்ந்தணும், நல்லாயி நொண்டி அடிச்சு காட்டுற முண்டம். என்னது ஆமாய்யா. அதுக்கு ப்ரூஃப் கொடுன்னு கேட்கணும். என்னது படம் கொடுன்னு கேட்கணும். ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்க போனா டாக்டர் போனா வாயெல்லாம் ஊமையாயிருது ஐயா. ஏன் இப்ப எங்கிட்ட கூட இந்த கேள்வி கேக்குறீங்க? அப்ப நான் இடிச்ச வாயா அவ்வளவு சொல்லுங்க. இல்ல என்னைக்கோ ஒரு நாள் போறான், ஒரு 5 நிமிஷம் பாக்குறான், வந்துடுறான். நான் மட்டும் 6 மாசம் அப்படின்னா 6 மாசம் என்ன பேசணும்னா எனக்கு என்ன வலிமை இருக்கும்னு பாருங்க. உண்மைதான் ஐயா. 6 மாசத்துல நான் 6 லட்சம் கேள்வி கேட்பீங்க. 6 லட்சம் கேள்வி நீங்க கொடுத்த ஒரு சின்ன தொகைக்கு நான் 6 லட்சம் கேள்விக்கு பதில் சொல்லணும். உண்மையா ரொம்ப பாவம் ஐயா நீங்க. அப்படி இதெல்லாம் தாங்கி பிடிச்சு உட்காரணும். காலங்காலத்துல 7 மணிக்கு நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், மறுபடியும் 1 மணிக்கு பாடம் நடத்துறேன், அப்புறம் 6 மணிக்கு ஒரு பாடம் நடத்துறேன், 8 மணிக்கு 7 இப்படியே பாடம் நடத்திட்டே இருக்கிறேன் நான். என்னது ஐயா நீங்க இறைவனாவே மாறிட்டீங்க ஐயா. என்ன இறைவன் மாறி? இறைவனுக்கு விடுதலையே இல்லையே. எங்களுக்கு நீங்க தான் இறைவன். அப்படியா? அதுதான் உங்களுடைய இறைவனா மாற்றுவதுதான் இயற்கையின் ரகசியமா. இது ஒண்ணுமே இல்ல. இது என்ன பண்ண சொல்றோம்னா, ஒரு 150 நாளைக்கு தூய தண்ணீரும் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க விருப்பப்பட்ட உணவை நீங்க சாப்பிடலாங்கிறத அர்த்தம். என்னது விருப்பப்பட்ட உணவை சாப்பிடலாம், எதை வேணா சாப்பிடுங்க. பின்ன இறைச்சி சாப்பிடணும்னு யார் சொன்னாங்க? ஆனால் இறைச்சி சாப்பிட்டா என்னென்ன சாவு வரும், அசைவம் சாப்பிட்டா என்னென்ன சாவு வரும், என்னென்ன நோவு வரும், அதெல்லாம் நான் பின்னாடி சொல்லி கொடுப்பேன். அசைவம் தின்னு அது என்னென்ன சாவு வரும், இன்னென்ன சைவம் தின்னு இன்னென்ன நோவு வரும், அப்புறம் சொல்லி கொடுப்போம். யாரும் சாப்பிட சொன்னீங்க, வெள்ளம் சாப்பிட சொன்னீங்க இல்லையா? அது எவ்வளவு நாளைக்கு ஐயா சாப்பிடுறது, இல்ல டெய்லி சாப்பிடவா எப்படி ஐயா? அப்படி எல்லாம் கிடையாது. அது விஷத்தை இறக்கறதுக்காக சாப்பிடுறது. விஷத்தை இறக்கறதுக்காக சாப்பிடுறது. அந்த விஷம் நாக்குல குறைஞ்சிருச்சுன்னா எப்ப ஆகாரத்தை நிறுத்துறோம்னா நாக்குல வெள்ளப்படுறது நிக்கு. நாக்குல வெள்ளப்படுறது நின்றுட்டாவே எந்த வகையான உணவு உள்ள போக கூடாது. ஏன்னா சுத்த ரத்தத்தில் பசி இருக்காது. சுத்த ரத்தத்தில் நாக்குல வெள்ளப்படியாது. நாக்குல துர்நாற்றம் வராது. துர்நாற்றம் இல்லைன்னாவே நீங்க நோயாளி அல்ல. நீங்க அப்புறம் 2வது உடம்பு விளைச்சி நின்னுரும்.
உடம்பு அதுக்கு மேல இழைக்காது, உடம்பு அதுக்கு மேல இலைக்காது. அப்ப இழைக்கலினாவே உங்க உடம்பு சுத்தமாச்சுன்னு அர்த்தம். ஆனா நாக்குல வெள்ளை படியக்கூடாது. நாக்குல வெள்ளை படியம் இருக்குது. நீரை முடிந்த அளவுக்கு நீரை மருந்தா அருந்தி இருங்க. எந்த அளவுக்கு நீங்க நீரை மருந்த அருந்தி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேன்மை இருக்கும். எந்த அளவுக்கு நீரை மருந்தா அருந்தி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா உடம்பு நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்கு. நைட்ரஜன் மூக்குலயே உட்காந்து இருக்குது. மூக்குக்குள்ளேயே நைட்ரஜன் இருக்குது. அப்படியே டொயின் இருந்துகிட்டே இருக்கு. அது ரெடியே உட்காந்து இருக்குது. நீங்க தண்ணிக்குள்ளதான் உட்காந்துருக்கீங்க, காத்துக்குள்ளதான் உட்காந்துருக்கீங்க. அடப்பு நீங்கிறப்ப தானா உள்ள போயிடும். நைட்ரஜன் தான் நம்ம இருக்கிறோம். நைட்ரஜன் உள்ள போயிட்டே இருக்குது. நைட்ரஜன் போக புரோட்டீனா கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். புரோட்டீன் அதனால உங்களுக்கு பசி வராது. ஆனா இந்த நாக்கில படிறது கவனிக்கணும். எது கணிக்கணும்? நாக்கில பறதுக்கு. அப்ப சிறுநீர் பிரிஞ்சதுனாவே உங்களுக்கு விஷம் இருக்குன்னு அர்த்தம். சிறுநீர் பிரிஞ்சிட்டாவே ரத்தத்துல விஷம் இருக்குது அர்த்தம். ரத்தத்துல விஷம் இல்லைன்னா சிறுநீர் பிரிந்து நின்று போயிடும். சிறுநீர் பிரிந்து நின்றுட்டாவே நாக்கில விஷம் படிகிறது, நாக்கில வெள்ளை படியாது. நாக்கில வெள்ளை படியலன்னா சிறுநீர் நின்று போயிடும். அப்ப நீங்க தூய மனம் மாறிட்டீங்க. அப்ப சிறுநீர் என்ன தெரியுமா பண்ணு? சிறுநீரக என்ன வேலை தெரியுமா? நீங்க தின்னு உணவு ரத்தம், நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க, அப்ப ரத்தம் கெட்டு போகுது. கெட்டு போன ரத்தத்தை சுத்தம் பண்றதுதான் சிறுநீரகத்தோட வேலை. ரத்தம் சுத்தமாயிட்டா சிறுநீர் வந்து ரெஸ்ட் ஆயிரும். சிறுநீரகம் என்ன ஆயிக்கும்? ஓய்வுக்கு போயிடும். சொல்றது புரியுதுங்களா? அரபாளிக்கு புரிஞ்சிருச்சு. ஐயா வாந்தி எடுக்கிறது என்ன ஐயா பண்றது? வாந்தி வருதுங்கிறீங்களா, வாந்தி எடுக்கணுங்கிறீங்களா? வாந்தி எடுக்கணும் ஐயா, வாந்தி எடுக்கணும். அதே இந்த மாதிரி நீர் இல்ல தலை கனமாகிற மாதிரி வாந்தி எடுத்தா சரியாயிடும். ஒரு செயற்கை கூட வாந்தி எடுக்கல. என்ன பண்ணலாம்னா அந்த பித்தம் வந்து சேர்ந்துருச்சு. உள்ள இருக்கிற விஷம் எல்லாம் அந்த இறப்பில வந்து ரொம்ப உடம்பு சாதாரண சமைத்த உணவு தின்னு நிறைய இன்னும் உடம்பு இழைக்கல இல்லையா, அதனால வந்து வாந்தி வருதுங்க. இழைச்ச உடம்புகளுக்கு நல்ல இழைச்ச உடம்புகளுக்கு அவ்வளவு செய்யற வாந்தி வராது. ஏன்னா அது கரைச்சிட்டு போயிருது. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு வாந்தி வருதுன்னு அந்த அளவுக்கு சேர்ந்து கம்யூனிட்டி ஆயிருக்கு. அதனால வாந்தியே வரல, வாந்தி எடுக்கணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்னா அது கீரை மலத்துல வெளியே கீரை என்ன கடைஞ்சு சாப்பிடுங்க. கீரையை கடைஞ்சு சாப்பிட்டு அந்த விஷம் போற மலத்துல போயிடும். வாந்தி எடுக்கணும்னா 2 வழியில பண்ணலாங்க. அந்த வாந்திங்கிறது வயிற்றுல சுரங்குற நீர் தான். அந்த நீரை வந்து மலத்துல வெளியேற்றிடலாம், அல்லது வாந்தியில வெளியேற்றலாம். அல்லது வாந்திய ஒண்ணு பண்ணுங்க, அப்ப ரெஸ்ட் எடுத்துங்க, ஒரு நாள் ஓய்வு எடுங்க. என்னது ஓய்வு எடுத்துட்டு நீங்க என்ன நீர் பயிற்சி பண்ணுங்க, படாரம் பிச்சுட்டு வந்துடும். எலுமிச்சாறு மாதிரி சாப்பிட்டே வாங்க. எலுமிச்சாறு சரிங்க சரிங்க. எலுமிச்சாறு கொஞ்சம் என்ன தண்ணி வச்சு 200 ml தண்ணி வச்சு கொஞ்சம் தேன் கலந்துட்டு எலுமிச்சு குடிச்சிட்டே வாங்க, கடாரம் அடிச்சுட்டு வந்துடும். இப்ப சாப்பிட்டு பேசுறேன். அப்ப என்னப்பா எலுமிச்சாறு சாயங்காலம் வரைக்கும் போடுங்க. அந்த வாந்தி வரைக்கும் போடுங்க, அதை பிச்சுட்டு வந்துடும். சாயங்காலம் என்ன பண்றீங்கன்னா மாதிரி 6 மணிக்கு இடையே 4 தடவை பேசுங்க. சரியா போயிடும். சரியா? நன்றி. நன்றி. 1 மணிக்கு பேசலாம். நன்றி.